ஆனா ரொம்ப முக்கியமான கேள்வி, இந்த வாய்ப்ப நம்ம எப்போ வரைக்கும் யூஸ் பண்ண முடியும்? இதுக்கு ஒரு டைம் லிமிட் இருக்கா? ஆமாங்க இருக்கு. ஆனா நல்ல விஷயம் என்னன்னா, உங்களுக்கு 4 வருஷம் வரைக்கும் டைம் இருக்கு. இது உண்மையிலே ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். அதாவது அசஸ்மெண்ட் இயர் முடிஞ்சதுல இருந்து 4 வருஷத்துக்குள்ள நீங்க ஐடிஆர்யூ ஃபைல் பண்ணலாம். இப்ப ஸ்கிரீன்ல பாருங்க. உதாரணத்துக்கு 2021-22 அசஸ்மெண்ட் இயருக்கான ரிட்டர்னை நீங்க மார்ச் 31, 2026 வரைக்கும் கூட அப்டேட் பண்ணலாம். இந்த மாதிரி டேட்ஸ்ல கன்ஃபியூஷன் வராம இருக்க கரெக்டா எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண நதி டாக்ஸ் சொல்யூஷன்ஸ் மாதிரி எக்ஸ்பர்ட்ஸோட ஹெல்ப் எடுத்துக்கிறது ரொம்பவே புத்திசாலித்தனம். சரி, இப்போ இந்த ஐடிஆர்ஏவை யூஸ் பண்றதுக்கு சில முக்கியமான ரூல்ஸ் இருக்கு. அதை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதை எப்ப யூஸ் பண்ணலாம், எப்ப யூஸ் பண்ண முடியாதுன்னு தெளிவா புரிஞ்சுக்கிட்டாதான் நமக்கு நல்லது. முதல்ல எப்பலாம் ஐடிஆர ஃபைல் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஒரு அசஸ்மெண்ட் இயருக்கு ஒரே ஒரு தடவை தான் இதை ஃபைல் பண்ண முடியும். ரெண்டாவது, உங்க வருமானம் அதிகமாயிருக்குன்னு நீங்க காட்டும்போது தான் இதை யூஸ் பண்ணணும். மூணாவது, அப்படி காட்டும்போது அதுக்கான வரியோட சேர்த்து ஒரு அடிஷனல் டாக்ஸும் கட்ட வேண்டியிருக்கும். அதே மாதிரி எப்பெல்லாம் இதை ஃபைல் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்க டாக்ஸ் ரீஃபண்ட் கேட்கறதுக்காகவோ, இல்ல நான் கட்ட வேண்டிய வரி கம்மியா இருக்குன்னு சொல்றதுக்காகவோ, இல்லனா உங்க பிசினஸ் லாஸ் அதிகமா காட்டிக்கிறதுக்காகவோ, இதுக்கெல்லாம் ஐடிஆர்யூவை யூஸ் பண்ணவே முடியாது. இதை மனசுல வச்சுக்கோங்க. சுருக்கமா சொல்லணும்னா, ஐடிஆர்யூவோட ஒரே நோக்கம் நாம அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டிய வரிய எந்த நோட்டீஸும் வரதுக்கு முன்னாடி நாமளா முன் வந்து நேர்மையா கட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு தர்றதுதான்.